இந்த மாணவர்களிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். ஆகையால் ஒரு 5 நிமிட மாற்றம் எங்களை கவனிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய கருத்திலே பிடித்திருப்பது பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் தான் உலகத்திலே மிகவும் அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ள புஸ்தகமா இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் ஒரு மனுஷனுக்கு வழிகாட்டியாகவும் இந்த உலகத்திலே எது தவறு எது சரி என்று கூறுகிற புஸ்தகமா இருக்கிறது. இந்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், தயவாக கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்வாறு கூறுகிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். மீண்டும் வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். பாருங்கள், இந்த உலகத்துல யாரும் இது மாதிரி சொல்ல மாட்டார்கள். உன்னுடைய பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, உன்னுடைய கஷ்டத்தை என்கிட்ட கொடுத்துரு, உனக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்க ஒரு நபர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு நிம்மதியை கொடுக்கிறேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று ஒரு நபர் சொல்கிறார். பாருங்கள், இந்த உலகத்திலே ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்திலே ஸ்கூல் படிக்கிறான் என்றால் அவன் எக்ஸாம் எழுதும் போது எனக்கு எவ்வளவு மார்க் கிடைக்கும் என்று அவனுக்கு ஒரு பாரம் இருக்கும். ஒருவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் என்றால் நான் எப்போது சுகமாய் வெளியே வருவேன் என்று அவருக்கு ஒரு பாரம் இருக்கும். ஒருவர் கடன் கொடுத்திருக்கிறார் என்றால் நான் எப்போ இந்த கடன் எல்லாம் செலுத்தி முடிப்பேன் என்று அவருக்கு ஒரு பாரம் இருக்கும். ஒருவர் வேலை தேடுகிறார் என்றால் எனக்கு என்ன வேலை கிடைக்கும், எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படி என்று அவருக்கு ஒரு பாரம் இருக்கும். ஆகையால் இந்த உலகத்திலே எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் ஏதோ ஒரு பாரம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இந்த பாரம் எல்லாம் ஒரு காலத்திலே உருண்டு ஓடிவிடும். எப்படியாவது கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அவர்கள் இந்த பாரத்தை அவங்க எப்படியாவது அடைந்து விடுவார்கள். ஆனால் ஒரு பாரம் இந்த பரிசுத்த வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. அந்த பாரம் நம்மளுடைய முயற்சினாலே அது அடைய முடியாது. அதுதான் பாவ பாரம். நீங்க கேட்கலாம், இந்த பாவ பாரத்தை எப்படி நான் போக்குவது? இதுனா பாவ பாரம் புதுசாக இருக்கிறது அப்படி என்று நீங்க யோசிக்கலாம். இந்த கிறிஸ்தவர்கள் எப்போதுமே இந்த பாவம் பரலோகம் இதை பத்தி தான் பேசிக்கொண்டிருப்பார்கள். நாங்கள் அதை பத்தி பேசினாலும் அதுல இருந்து எப்படி விமோசனம், அந்த பாவத்திலிருந்து எப்படி தப்பிப்பது, அந்த பாவத்தை எப்படி கழிப்பது, அதற்கான நாங்கள் வழியை தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பாரம் தான் பரிசுத்த வேதாகமத்திலே போடப்பட்டிருக்கிறது. என் தாய் என் பாவத்தில் கர்ப்பதரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன் அப்படி என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் பாவத்தோடு பிறந்திருக்கிறார்கள். மனுஷன் பிறவிலே பாவத்தோடு அவன் பிறந்திருக்கிறாள். ஆகையால் மனுஷனுடைய சிந்தையிலிருந்து எப்போதுமே பொல்லாத சிந்தனைகளும் அசுத்தமும் விபச்சாரமும் வேசித்தனமும் கொள்ளை இதுதான் மனுஷனுடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்துகிறது. இந்த பாவப்பட்டியலிருந்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று யாராலும் சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லாரும் ஏதோ ஒரு பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த பாவத்திலிருந்து மனுஷன் கடைசியிலே அவன் வாடி வதங்கி அவன் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாமல் கடைசியிலே இந்த பாவம் மரணத்துக்கு கொண்டு போய் தள்ளுகிறது. அதனால் தான் வசனம் கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படி என்று. ஆகையால் இந்த பாவத்தினுடைய சம்பளத்துல மரணம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த மரணத்திலிருந்து எப்படி தப்பிப்பது, இந்த பாவத்தை எப்படி கழிப்பது, எப்படி ஒழிப்பது அப்படின்னு நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, மனுஷன் அதிகமான தன்னுடைய சொந்த வயதினாலே அதிகமான செலவு செய்து பணம் செலவு பண்ணி சமுதாயத்திலே 4 பேருக்கு நல்லது செஞ்சு இந்த பாவத்தை ஒழித்து கட்டலாம் என்று அநேக புண்ணிய காரியங்களை செய்து பார்க்கிறான். அப்படி செஞ்சாலும் நம்முடைய பாவம் போகாது. நீங்கள் ரொம்ப தூரமாக நடைப்பிரயாணமாக பாத யாத்திரை சென்றாலும் நம்முடைய பாவம் போகாது. நாம் தீ குளிக்க முயன்றாலும் நம்முடைய பாவம் நம்மளை விட்டு போகாது. அப்பொழுது எப்படி என்று இந்த பாவம் போகும் அப்படி என்று யோசிக்கும் போது பிரியமானவர்களே, அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே மண்ணி கரியால் கன்னிமரியாவுடைய வயிற்றின் மூலமாக இந்த பூமியிலே அவர் அவதரித்தார். அவர் 33 வருஷங்கள் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலே குருடருக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், மற்றும் மரித்தவர்களையும் அவர் உயிரோடு எழுப்பினார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவைக்கு சென்றார். நாம் கைகளிலே செய்த பாவங்களுக்காக அவருடைய கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. நாம் தவறான இடங்களுக்கு சென்றதுனாலே அவருடைய கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. நம்முடைய தவறான சிந்தனைகளுக்காக அவருடைய தலையிலே முள்முடி சூடினார்கள், அவர் முகத்திலே தொப்பினார்கள், அவரை அடித்தார்கள், அறைந்தார்கள். அவர் எல்லா அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர்
அவர் தன் சிலுவையிலே ஜீவனை விட்டார். ஆனால் மரித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். இன்றைக்கு அவர் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். இதன் மூலமாக மனித குலத்திற்கு ரட்சிப்பு வந்தது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நாம் கழுவிக்கொள்ளலாம். பரிசுத்த வேதம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறோம் என்று. ஆகையால் பேசுகின்ற நான் கூட ஒரு காலத்திலே பாவியாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில கூட சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஒரு நாள் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட்டேன், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒரு சின்ன ஜெபம் செய்தேன். அந்த நிமிஷமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் வந்தார், சந்தோஷம் சமாதானம் கொடுத்திருக்கிறார். இன்று நான் மரித்தாலும் பரலோகராஜ்யம் செல்வேன் என்ற பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த சந்தோஷம் சமாதானம் உங்களுக்கு வேண்டாமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எந்த பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த பழக்கத்திலே இருந்து வெளியே வர முடியாமல் நீங்க மாட்டிக்கொண்டிருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க அவர் காத்திருக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் உங்கள் இருதயத்தை மாற்றம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கொடுக்க வேண்டும். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் வருவார், சந்தோஷம் சமாதானம் கொடுப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் நம்புங்கள், அப்போது நீங்களும் உங்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டே போகலாம். நேரம் இல்லாத காரணத்தால் நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களுடைய கைகளிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சிறு சிறு புஸ்தகங்கள் உண்டு. விலை அதிகமாக இருந்தாலும் குறைந்த விலைக்கு தருகிறோம், வாங்கி வாசிங்கள். மேலும் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு எங்களுடைய சபைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று உங்கள் அன்போடு அழைக்கிறோம். புரசவாகத்திலே யெகோவா ஷம்மா என்கிற சபை நம்ம 4 சர்ச்சு சந்து ரித்தடன் சாலை வெப்பேரி. மீண்டும் அறிவிக்கிறேன், புரசவாகத்திலே யெகோவா ஷம்மா என்கிற சபை நம்ம 4 சர்ச்சு சந்து ரித்தடன் சாலை வெப்பேரி. ஞாயிறுதோறும் காலை 9:30 மணிக்கு ஆரம்பியும் மாலை 6:30 மணிக்கு சுவிசேஷ கூட்டங்களும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இந்த கூட்டங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை அழைக்கிறோம், வரவேற்கிறோம்.